ஒரு கோவிலும் பாரம்பரியமான கோவில்கள்லாம் நம்முடைய தர்மத்துல இந்து மத கோவில்கள்லாம் 2000-3000 வருஷம் மினிமம் பழமை வாய்ந்ததுன்னு பார்க்கணும். இந்த கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வம் நிறைய திவ்ய தேசம் இருக்கு. 108 திவ்ய தேசத்துல ரொம்ப ஸ்பெஷல் கனெக்ஷன் உள்ள திவ்ய தேசம் நமக்கெல்லாம் என்னன்னு பார்த்தா திருப்பதி. அதே மாதிரி அவர் மனசு வச்சால் ஒழிய அவரை போய் பார்க்க முடியாது. திருப்பதிக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டா பெருமாள் நினைக்கணும் நம்மளை பார்க்கணும்னு. அப்ப எப்படி கூட்டிட்டு போறாருன்னே தெரியாது. யாரோ ஒருத்தங்க நமக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் இருக்கு வரீங்களான்னு கேட்பாங்க. டபக்குன்னு அந்த நம்ம பெருமாளை வேண்டிக் கொண்டால் எல்லா கிரகங்கள்லாம் இருக்கே, ஒரு கிரகமும் நமக்கு தாசர்களா, நமக்கு கால வேலைக்காரனா இருப்பார்களாம். எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணருடைய வரலாறு தான் அப்படின்னு இந்த கோபியர்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவார்கள், நீ தயிர் குடம் உடைக்க வந்த கள்வன் இல்லையே, எது குலம் தழைக்க வந்த கண்ணன் அல்லவா, நான் வாடா உனக்கு வைகுண்டம் தரேங்கிறார் பாண்டுரங்கன். எனக்கு வைகுண்டமோ இந்திர பதவியோ எதுவுமே வேண்டாம், உன்னை தரிசிக்க வரான் பாத்தியா பாண்டுரங்க. பக்தர்கள் அந்த தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுடைய கால்ல இருக்கிற தூசிய மேல விழணும். மேடம் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பதிவுகள் என்னன்னா திரும்ப திரும்ப ஒரு கதைகள் கேட்கணும். எப்படி ஒரு சினிமாவில் நடுவில் ஒரு கதை, பாட்டு, திரும்ப ஒரு கதை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே ஒரு புராண கதைகளை ஞாபகப்படுத்துமோ, ஒவ்வொரு கடவுளை பற்றி நீங்கள் பேசும் பொழுதும் அதற்கான பாடல்கள், கதை சொல்கிற விதம் எல்லாமே ஒரு மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை வந்திருக்கு. அவங்க எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுடைய கதைகளுக்கு. இப்போ நம்ம சிவனுடைய கதைகள்லாம் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சரித்திரத்தில் நிறைய புகழ்ந்து பாடக்கூடியது கிருஷ்ணர், ராமர், தசாவதாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமாள். எப்படி ஒரு கண் சிவனோ ஒரு கண் பெருமாள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவ எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நேயர்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கதை, அருமையான ஒரு பாடலோட எங்களுக்கு இந்த தொகுப்பு அவசியம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. ஒரு கோவிலும் பாரம்பரியமான கோவில்கள்லாம் நம்முடைய தர்மத்துல இந்து மத கோவில்கள்லாம் 2000-3000 வருஷம் மினிமம் பழமை வாய்ந்ததுன்னு பார்க்குறோம். அதில் யாரும் சனாதனம் 200-300 வருஷம் அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில்கள்லாம் இருக்கும்போது ஒரு யுகத்துக்கு ஒரு கடவுள்களுடைய பெருமையை நம்ம பார்ப்போம். கிருத்த யுகத்தில் நரசிம்மர், திரேதா யுகத்தில் ராமர் அவதரித்து அருள் புரிந்து ராஜ்யம் ஆண்டு அப்படின்னாலே ராமர் அப்படின்னு தான் நமக்கு திரேதா யுகத்தில் ஞாபகம் வரும். துவாபர யுகத்தில் அற்புதமான கண்ணன் விளையாடினான், கீதையே உபதேசம் பண்ணான். அப்போது துவாபர யுகத்துக்கு கிருஷ்ணர். ஆனால் கலியுகத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தா வெங்கடாஜலபதி தான். கலு வெங்கட நாயக்கா அப்படின்னு இந்த கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வம். நிறைய திவ்ய தேசம் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் ரொம்ப ஸ்பெஷல் கனெக்ஷன் உள்ள திவ்ய தேசம் நமக்கெல்லாம் என்னன்னு பார்த்தா திருப்பதி. ஸ்ரீரங்கம் அஃப்கோர்ஸ் அப்படின்னா கூட திருப்பதி பெருமாளுக்கு நிகர் திருப்பதி பெருமாள் தான் அப்படின்னு சொல்லும்படியா இதில் நிறையா கனெக்ஷன் நமக்கும் பெருமாளுக்குமே உண்டு. நம்ம பெருமாளுக்கு 3 மணிக்கு அங்கே சுப்பிரபாத சேவை திருப்பதியில். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு காலையில் 3 மணிக்கு சுப்பிரபாத சேவை பெருமாளுக்குன்னா நம்ம வீட்டு விடியலும் கூட பெருமாளுடைய சுப்பிரபாதம் கேட்டு தான் எல்லார் வீட்லேயும் பல்லையே தேய்ச்சி காப்பியே குடிப்போம். அப்படி இந்த சுப்பிரபாதம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையோட அன்றாட அலுவல்களில் ஒன்றா போய்விட்டது. அதே மாதிரி பெருமாளுக்கும் நமக்கும் வேற என்ன ஒற்றுமை இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். புரட்டாசி மாதமான மாவிளக்கு வடிவத்தில் பெருமாள் நம்மக்கிட்ட வரார். அதே மாதிரி அவர் மனசு வச்சால் ஒழிய அவரை போய் பார்க்க முடியாது. திருப்பதிக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டா பெருமாள் நினைக்கணும் நம்மளை பார்க்கணுன்னு. அப்போ எப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னே தெரியாது. யாரோ ஒருத்தங்க நமக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் இருக்குது வரீங்களான்னு கேட்பாங்க. டபக்குன்னு அந்த
அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொண்டு போகணும். அது நம்மளா கண்டுபிடிச்சு நம்ம சாமர்த்தியத்தினால வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, இது பெருமாள் பண்ணக்கூடிய கருணை தான். உள்ளுக்குள்ளே போனால் ஜெருகண்டின்னு போனாமா வந்தோமான்னு தெரியாமல் வெளில வந்தால் கூட அது ஒரு ப்ளசண்ட் அனுபவம். வாழ்க்கை முழுக்க ஒரு தினமும் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு அனுபவமாகவே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடுகள்லேயே நம்ம அம்மாவோ பாட்டியோ இவங்க எல்லாமே ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுமா 1.25 ரூபாயை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு பெருமாளுக்கு உண்டியில் சாத்தணும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெங்கடாஜலபதி ஒன்றாயிட்டார். அப்படி ரொம்ப அழகாக சொல்வார்கள். பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார் சொல்லும்போது, சூரியேந்து பௌம புதவாக்பதி காவிய சௌரி ஸ்வர்பானு கேது திவிஷத் பரிஷத் பிரதானாஹ த்வத்தாசதாச சரமாவதி தாசதாசாஹ ஸ்ரீ வெங்கடாஜலபதே தவ சுப்பிரபாதம். அப்படின்னா என்ன அர்த்தமா, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அங்கே டெய்லி ஜோசியத்தில் விதவிதமாக ஒன்று சொல்கிறானே அப்படின்னு கவலைப்பட வேண்டாமா. துவத்தாசதாச சரமாவதி தாசதாசாக. நம்ம பெருமாளை வேண்டிக் கொண்டால் அந்த எல்லா கிரகங்கள்லாம் இருக்கே, ஒரு கிரகமும் நமக்கு தாசர்களா, நமக்கு கால வேலைக்காரனாக இருப்பார்களாம். பெருமாள் நமக்கு கருணை பண்ணால் எதுவுமே நடக்கும். அந்த வெங்கடாஜலபதியை பிடிச்சிக்கோ, அப்பேற்பட்ட பெருமானுக்கு சுப்பிரபாதம் அப்படின்னு. இப்படி மலையப்ப சுவாமிக்கு ஏன் அப்படி ஒரு பெருமை அப்படின்னா, திருப்பதி மலையும் பெருமாளும் வேற வேற இல்லை, பெருமாளே மலையாக இருக்கார். அதனால தான் அந்த தலத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான பெருமை உண்டு. இப்படி பெருமாளை நினைக்காம நம்ம ஒரு நாளும் ஓட்ட முடியாது. அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்ம அப்படியே பெருமாளோட நம்ம மெய் மறந்து போய்விட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். பூலோக வைகுண்டம் என கூறும் திருமலை புவிநாதன் நமக்காக தினம் நிற்கும் திருமலை மனம் கொண்ட பெருமானின் மனம் கொண்ட திருமலை மறைநாதன் நான் கண்ட குறை தீர்க்கும் திருமலை விண்ணோர்கள் கூடும் திருமலை வேதங்கள் ஒலிக்கும் திருமலை சங்கடம் தீர்க்கும் திருமலை வேங்கடம் என்னும் திருமலை அப்படின்னு திருமலைக்கு நிகரான தலம்னா திருமலை தான் அப்படின்னு கொண்டாடக்கூடியது இந்த கலியுக மக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் வெங்கடாஜலபதி இல்லையா. வாழ்க்கையில் ஒரு தரமாவது திருப்பதிக்கு போனதில்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஒரு தரமாவது போயிருப்போம் நம்ம எல்லாரும். நம்ம பார்த்தோம் தசாவதாரங்களை ஒரு நினைப்பு ஓட்டலாம், ஒரு நினைவூட்டலாக அப்படின்னு பார்த்தா எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணருடைய வரலாறு தான். அவர் அந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்றாரு அப்படின்னா, அவர் வீட்டில் இல்லாததா லட்சம் பசுக்கள் உண்டு அவங்க அப்பாவுக்கு. அவர் நினச்சா எத்தனை கோடி வெண்ணெய் வேணால் திருடலாம், எடுத்துக்கலாம், திருடவே வேண்டாம். அவர் ஏன் அடுத்த கோபியர்களோட போய் விளையாடி அவனுக்கு தெரியாமல் ஒரு வெண்ணெய் திருடுறதுல அவருக்கு என்ன அவ்வளோ ஒரு பெரிய கிக்கு அப்படின்னா, ஒரு அழகான பாட்டு. ஓஹோஹோ தயிர் குடமே உடஞ்சு போனதே கண்ணா உன்னாலானதே மாமி யாரும் இதனை கேட்டா மண்டையில கொட்டுவாள் கண்ணா மக்குன்னு திட்டுவாள். ஓஹோ தயிர் குடமே உடஞ்சு போனதே அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை திட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ஒரு கடைசி வரி வரும். அதான் எனக்கு மனசு தொட்ட வரிகள். இத்தனையும் கண்ணா உன் விஷமம் அல்லவா, ஓ இத்தனையும் கண்ணா உன் விஷமம் அல்லவா, விஷமம் இல்லையே இந்த விஷயம் இல்லையே, நீ விஷமம் பண்ணலன்னா இவ்வளோ திட்டு நான் வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கோபியர்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவார்கள். நீ தயிர் குடம் உடைக்க வந்த கள்வன் இல்லையே, எது குலம் தழைக்க வந்த கண்ணன் அல்லவா மாய கண்ணன் அல்லவா வண்ணன் அல்லவா நீல வண்ணன் அல்லவா, ஓ தயிர் குடமே உடஞ்சு போனதே அப்படின்னு கண்ணனோட அந்த கோபியர்களுக்கெல்லாம் விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. கண்ணன் வெண்ணெய் திருடினான்னா கள்ளங்கபடி இல்லாத வெண்மையான மனதை கண்ணன் திருடுவான், கண்ணன் உள்ளுக்குள்ள வருவான், நம்முடைய மனதுங்கிற வீட்டுக்குள்ள உள் புகுவான் அப்படிங்கிறதா தத்துவார்த்தம். இப்படி கண்ணனுடைய ஒரு சரித்திரமும் ரொம்ப சுவாரஸ்யமானது. மீராபாய் பாடும்போது சொல்றா, கண்ணா நீ எனக்கு இப்படி ஒரு கருணை பண்ணுறையே அப்படின்னு. கண்ணனை நினச்சி அவள் ஆடுவா. டான்ஸ் ஆடும்போது கூட பக குங்குரூரே பக குங்குரு பாந்து நிர்மிரா நாச்சிரே பக குங்குரு பாந்து மீரா நாச்சிரே मतोब अपने नारायण की हो गई आपकी दासी रे அப்படின்னு.
मोर तो गिरिधर गोपाल दूसरा न कोई, मोर तो गिरिधर गोपाल दूसरा न कोई. நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னு சொல்றா. இந்த தண்ணி இல்லாத மீன் எப்படி தவிக்குமோ, சுவன ஜல சீச்ச சீச்ச प्रभुव सुवना जल सींच, प्रभुव सुवना जल सींच, प्रभु सुवना जल सींच सींच அப்படின்னு மீரா அழகான பாடல்களால் கொண்டாடி மகிழறா. மீரா பஜன்லாம் ஒன்று ஒன்றும் அப்படியே கொண்டாடும்படியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே கிருஷ்ண பக்தி எப்படி இருக்குன்னா, அந்த பக்கத்தில் மராட்டிய தேசத்தில் அந்த பண்டரிபுரத்தில் இந்த பக்தர்கள் துக்காராம், ஞானேஸ்வர் இவர்கள்லாம் பண்ணக்கூடிய பக்தியும் அவ்வளோ அழகாக இருக்கும். நாமதேவர் நான் வாடா உனக்கு வைகுண்டம் தரேங்கிறார் பாண்டுரங்கன். எனக்கு வைகுண்டமோ இந்திர பதவியோ எதுவுமே வேண்டாம், உன்னை தரிசிக்க வரான் பாத்தியா பாண்டுரங்க. பக்தர்கள் அந்த தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுடைய காலில் இருக்கிற தூசியை மேலே விழணும், நான் படிக்கட்டா இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி நாமதேவர் படிக்கட்டா ஆனார். எனக்கு சமாதி கொடு அப்படின்னு கேட்டு நடனம் ஆடுறார். குதிச்சு 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 ஆடுறார். நமதேவ கீர்த்தன கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்கா, நமதேவ கீர்த்தன கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்கா, ஜனாபாயி மணே தேவா போலும் அபங்கா, ஜனாபாயி மணே தேவா போலும் அபங்கா, ஜனாபாயி மணே தேவா போலும் அபங்க, नाचत ओ डोलत ओ नाचत डोलत देवाचा कलल पीतांबरा, सवत हुई देवा ऐसे बोले कबीरान. அவர் வந்து சொல்றார், கிண்டல் பண்றார் பாண்டுரங்கனை. நீ பக்தர்களோட குதிக்கும் போது உன் பீதாம்பரம் கைண்டு விழுறது கூட உனக்கு தெரியல, அப்படின்னா ஆட்ட வேண்டி கிடக்கு உனக்கு பக்தர்களை பார்த்தா அப்படின்னு. அப்படி கடவுளுக்கு வந்து அடியார்களை பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்கான். குதித்து 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 பாடுகிறார்கள். தன்ய தன்ய கர பூவை குண்ட பண்டர பூர தன்ய தன்ய சந்திரபாகா அப்படின்னு. அந்த கடவுள் அங்க பண்டரிபுரத்துல இடுப்பு மேல கை வைத்து கொண்டு சம்சாரம் இடுப்பளவுக்கு தான் அப்படின்னு காண்பிக்கக்கூடிய மூர்த்தியா ரகுமாபாயியோட இப்படி அற்புதமா இருக்கார். சுந்தரத்தே தியான உபா விட்டு வாரி கரக்கட்டாவரீடே ஊனியா. அங்க போய் பார்த்தோம்னா இன்னைக்கும் 7 லட்சம் வாரி யாத்திரிகளுக்கு மேல இந்த மாசம், இந்த ஆடி மாசத்துல ஆஷாட மாசத்துல எத்தனை பேர் நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த தொண்டு தாத்தா தொண்டு பாட்டி கூட நடக்க முடியாம நடந்து போவார்கள். ஆனா அந்த விரதத்தை மட்டும் விடாம பண்டரிபுரத்துக்கு பயணப்படுறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஜென்மத்துல கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக அவர்கள்லாம் கொண்டாடி மகிழ்கிறார்கள் இப்படின்னு. இதே போல எல்லாரையும் சொன்னோம், ராமரை தொடாம இருக்க முடியுமா? இந்த ராமரோட நம்ம நிறைவு பண்ணலாம். அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்துல தொடாத சில விஷயங்களை அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்றார். குட்டி ராமர் தத்தி தத்தி வரக்கூடியது. இந்த ராமர் வந்து பால் குடிடா ராமா அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு வேண்டான்னு ஓடி போறாராம். இந்த அம்மாவுக்கு ஒரு கட்டத்தில் 4 சாத்தி பால் கொடுக்க மாட்டோமான்னு ஆத்திரம் தானே வரும் இன்னைக்கு இருக்கிற அம்மாக்களுக்கெல்லாம். ஆனால் கௌசல்யை தயங்காம வாடா வாடான்னு கெஞ்சி 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 கூப்பிடுறாளாம். அதுக்கு சொல்றார் அருணகிரிநாதர். எதுக்காக அருணகிரிநாதர் போய் ராமரை பாடுறாரு அப்படின்னா, அருணகிரி ராமாயணம்னு அழகான ஒரு நூலே போட்டிருக்கார் PN பரசுராம், பெருமதிப்பிற்குரியவர். ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து ராமர் வந்து குட்டி குழந்தை, நீ வாடா அப்படின்னு அம்மா கூப்பிடுறாளே, அப்பேற்பட்ட ராமனாகிய மகாவிஷ்ணுடைய மருகனான முருகனேன்னு சொல்ற. அப்படி ரெஃபரன்ஸ் வரும்போது எல்லா தெய்வத்தையும் ஒரே வடிவில் கொண்டு வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப அற்புதமா அதுல இருக்கும். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமா என் அப்படின்னு பரிவோடு கூப்பிடுறாளாம். சோம்பலே வரலையும் அவளுக்கு.
பரிவோட வாடா என் கண் வருக எனதாரு இருவருக மைந்த வருக மகனே இனி வருக வா 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 வான்னு கூப்பிடுறாளாம். இப்படி துளசிதாசர் ரொம்ப அழகான அவரோட பாட்டில் சொல்கிறார், இந்த ராமன் வந்து என்ன பண்ணுறான், இந்த ராம் லல்லா அயோத்தியாவில் பிரதிஷ்டை ஆயிருக்கானே, இந்த ராம் லல்லா அந்த குழந்தை ராமருடைய அந்த அழகை சொல்கிறார். தத்தி 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 இப்போ தான் நடக்க ஆரம்பிக்கிறார் ராமர். அதனால் அவன் தத்தி தத்தி வரக்கூடிய அழகு, ஏ ராமா உன்னுடைய மாணிக்கம் போன்ற இந்த உதடுகளுடைய அழகு, தித்திக்கக்கூடிய அமிர்தம் போன்ற வார்த்தைகளை நீ உதிர்க்கக்கூடிய அழகு இருக்கே, நான் என்னன்னு சொல்லுவேன், உன்னுடைய அழகான அம்சமான மூக்கு இருக்கே, அந்த மூக்குக்குள்ளே அழகாக ஒரு மூக்கு அணி போட்டு கொண்டு இருக்கிறான், அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பாடுறார். அப்படியே அந்த வைரம்லாம் டால் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜொலிக்கிறதான் அந்த மூக்கில் போட்டுட்டு இருக்கிறது ராமரோடது. அடியேன் துளசிதாசன் இந்த அழகு திருமுகத்தினை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுறேனே, நான் எப்படி தான் வர்ணிப்பேன் அப்படின்னு இந்த பாலராமனுடைய அழகுக்கு உவமானமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ठुमक चलत रामचंद्र ठुमक चलत रामचंद्र बाजत बैंजनिया ठुमक चलत राम चंद्र खिलकी खिलकी उठत धाय खिलकी खिलकी उठत धाय गिरत भूमि लट पटाय. இந்த அம்மா தூக்கிக்கணும்னு இந்த குழந்தையெல்லாம் நைஸாக விழற மாதிரி ஆக்ஷன் விடும் இல்லையா, அது மாதிரி ராமன் போய் விழறானா, ஐயோன்னு தசரதனுடைய மனைவிகள்லாம் ஓடி போய் ஐயோ ராமா விழுந்துட்டேன்னு தூக்கின உடனே இந்த அழுக்கெல்லாம் இந்த குழந்தை துடைக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ராமன் அழுக்கெல்லாம் இந்த தசரதனுடைய மனைவிகள் அம்மாக்களுடைய முந்தானையில் துடைக்கிறானா. நம்ம வீட்டு குழந்தை மாதிரியே ராமன் பண்ணுறான் பாருங்க. இதெல்லாம் ஒரு குழந்தை ராமன். நம்ம குழந்தையெல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லா அழுக்கும் அம்மாவோட முந்தானையில் தானே, தோச்சா போகாத அளவுக்கு ஒரு அழுக்க அந்த குழந்தைகளை எங்கேருந்து தான் கொண்டு வருமோ தெரியாது, அதை கொண்டு வந்து அம்மா மேலே தடவுறது போல ஒரு இன்பம் நீங்களும் பண்ணியிருப்பீங்க, நானும் பண்ணியிருப்பேன். அதை வந்து ராமனும் பண்ணியிருக்காங்கிறது தான் அழகு. கிருத்து பூமி லட்டு பட்டாய கிருத்து விழறானா दायमात गोदलेत दशरथ की रनिया ठुमक चलत ராம சந்திரா அப்படின்னு குழந்தை ராமன் விளையாடக்கூடிய அழகை நம்ம ஒரு கணம் அயோத்தியாவுக்கு போன மாதிரியும் அந்த ராமனை பார்க்குற மாதிரியும், அந்த ராமன் தத்தி தத்தி வரும்போது இந்த ராமனோட அம்மாவா கோசலையா நம்மளே மாறி போய் அந்த குழந்தைய தூக்கி பிடிக்கிற மாதிரியும், ராமா நீ ஏன் மேலே ஒரு அழுக்கு தடவ மாட்டியான்னு ஏங்கி நம்ம புடவை தலைப்பை காமிக்கிற மாதிரியும் எண்ண ஓட்டங்கள்லாம் எனக்கு வரும்போது திருவருள் டிவி வாசகர்களாகிய உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த உணர்வுகள்லாம் மேலிடும் நம்புகிறேன். இது போன்ற பல சுவாரஸ்யமான பதிவுகள் பார்ப்போம். இது போன்ற இறைவனுடைய சரித்திரங்கள்லாம் நமக்கு அப்படியே நம்மளை பயணப்பட்டு கொண்டு போகக்கூடிய சரித்திரங்கள். இது எல்லாமே நம்முடைய புண்ணிய பூமியான பாரதத்தில் நடந்தது, எதுவுமே மிகைப்படுத்தப்பட்டது இல்லை. இப்படி இதை பார்க்கும்போது நமக்கே கண்லேருந்து தண்ணியும், நம்மளே ராமரோட நடக்கிற மாதிரியும் கிருஷ்ணரோட ஓடுற மாதிரியும் இந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடியது நம்முடைய பக்தியை இன்னும் மேலே மேலே கொண்டு போகும். இந்த பக்தி மேலே மேலே போகணுங்கிறதையும் நம்முடைய பிரார்த்தனையாக அந்த இறைவனிடத்துலேயே வைப்போம். ரொம்ப ஒரு அழகான பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேட்குறவங்களுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்ததோ அதை விட பல மடங்கு நான் இப்போ உங்ககிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கு கிடைக்குது. என்னால் வந்து அதை அப்படியே ஒரு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியுது. நம்ம அப்படி ராமர் ஓடி வந்து அழகாக வந்து அவங்க அம்மா கிட்ட எப்படி அந்த முகத்தை இது பண்ணுறது, கிருஷ்ணர் மொத்தமாக பெருமாள் எல்லாத்தையும் சேர்த்து நேயர்களுக்கு ஒரு அருமையான அழகான பதிவு கொடுத்துருக்கீங்க. பார்த்துருக்க நேயர்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் இதே சங்கீதம் உங்கள் வீட்லேயும் ஒலிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்காங்க. அருமையான பதிவு தந்ததுக்கு நன்றி மேடம். இதே மாதிரி அழகான ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.